இது நம்ம ஸ்கூல் மச்சி. Globalization and the Indian economy. NCERT 10th standard economics 4th chapter. Globalization அப்படின்னா என்ன? நிறைய பேர்த்துக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். என்ன உலகமயமாக்கல் அப்படின்னு. நம்மளோட பொருளை இந்த உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் விற்கலாம். எந்த நாட்டோட பொருளையும் இந்த நாட்டுக்கு கொண்டு வரலாம். இதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். Globalization as the integration between countries through foreign trade and foreign investment by the MNCs, multinational corporations. ஒரு இன்டகிரேஷன், ஒரு இன்டர்கனெக்ஷன் பண்ண முடியும் குளோபலைசேஷன் மூலமாக. ஃபாரின் ட்ரேடு பண்ணுறது மூலமாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா, இல்லை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு நாட்டில் பண்ணும்போதும் ஒரு கனெக்ஷன் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வர்றது எம்என்சிஸ், மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ். அது என்ன மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ்? ஒரு நாட்டில் இருக்கிற கம்பெனி, அதனோட ஹெட் ஆஃபீஸ் ஒரு நாட்டில் இருக்கும். அதனோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும், நிறையா நாடுகளில் இருக்கும். அதுதான் எம்என்சிஸ், கனெக்டிங் டிஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு. அந்த எம்என்சிஸ் ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும் கனெக்ட் பண்ணும். நம்ம இன்னொரு நாட்டில் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வரது குளோபலைசேஷன். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் எங்கே வேணால் கிடைக்க வைக்கிறது எம்என்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்பிஏ கிராஜுவேட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ் என்ன மாதிரி எம்என்சிஸ் இருக்குது? அமேசான் இருக்குது, விப்ரோ, சிட்டி குரூப், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், அசென்ச்சர். ஐடி கிராஜுவேட்ஸ்னால் இன்டெல், டிசிஎஸ், சிடிஎஸ், கூகுள், ஐபிஎம், சாப். மெக்கானிக்கல் கிராஜுவேட்ஸ் டாடா குரூப், லார்சன் அண்ட் டூபோ, சீமென்ஸ், சுஸ்லான், பாஷ், தேசன்கிரப். இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. இப்போ நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் எல்லா பக்கமும் கிடைக்குது. பிஎன்சி, கோகோகோலா, பெப்சிகோலா, சிட்டி குரூப், சோனி கார்ப்பரேஷன். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்க முடியும். பட் அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹெட் ஆஃப் த கம்பெனி ஒரு நாட்டில் இருக்கும். பட் அதனோட ப்ராடக்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் நம்ம பார்த்தோன்னா நம்ம நாட்டில் அம்பாசிடர் ஃபியட் மட்டும்தான் இந்தியன் ரோட்ஸில் பார்க்க முடியும். அம்பாசிடர் அண்ட் ஃபியட் ஃபார் த ஒன்லி கார்ஸ் ஆன் இந்தியன் ரோட்ஸ். ஆனால் இன்றைக்கி டாப் கம்பெனிஸோட கார்ஸை நம்மளால் பை பண்ண முடியும். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க இங்கேயும் தயாரிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, மஹிந்திரா, அசோக் லேலாண்ட், பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், இந்துஸ்தான் மோட்டார்ஸ், ஐசிஎம்எல், ரேவா, ப்ரீமியர். ஸோ இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸில் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஒரே ரீசன் இந்த குளோபலைசேஷன் தான். ஸோ என்னென்ன கம்பெனிஸோட ப்ராடக்ட் என்னென்ன நாட்டோடது? குவிட் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ், பிஎம்டபிள்யூ ஜெர்மனி, ஃபோர்டு பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ, ஹோண்டா கார்ஸ் ஜப்பான், ஹுண்டாய் மோட்டார்ஸ் சவுத் கொரியா, கியா மோட்டார்ஸ் சவுத் கொரியா, மாருதி சுசுகி ஜப்பான், மெர்சிடிஸ் பென்ஸ் ஜெர்மனி, ரெனால்ட் ஜப்பான், டொயோட்டா ஜப்பான், வோக்ஸ்வேகன் ஜெர்மனி, செவ்ரலெட் யுஎஸ்ஏ. பட் இது எல்லாமே ஈஸியாக நம்ம நாட்டிலையும் கிடைக்கிற கார்ஸாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது நல்ல விதமாக போகுதா இல்லை மோசமாக? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் பிரிங்கிங் அபவுட் தீஸ் சேஞ்சஸ்? என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு? ஹவ் ஆர் தீஸ் சேஞ்சஸ் அஃபெக்டிங் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள்? வெதர் திஸ் குளோபலைசேஷன் இஸ் அஃபெக்டிங் இட்ஸ் அ பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே? வி ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ் ஒன். ஸோ பிகாஸ் ஆஃப் எம்என்சிஸ் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குது, அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு நம்ம பார்க்குறோம். ப்ரொடக்ஷன் அக்ராஸ் த கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைடு எம்என்சிஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் போகும், அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க? தே கேன் கெட் சீப் லேபர் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ். ஒரு நாட்டில் அவங்களுக்கு லேபர் ரொம்ப முக்கியம், ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். எப்படி சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிசோர்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, அது மூலமாக தே வில் ஏர்ன் அ கிரேட் ப்ராஃபிட். அதுதான் மெயின் மோட்டோ ஆஃப் எம்என்சிஸ். மேக்ஸிமம் எம்என்சிஸோட ரிசர்ச் சென்டர்ஸ் R&D பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கும்.
but manufacturing full China. So all over the world, manufacturers of any product must be China. அது வந்து அவங்க பண்ணுறது R&D டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக யூஎஸ்லேயோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ இருக்கும். தீஸ் ஆர் தென் ஷிப்டு டு மெக்சிகோ அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப். எதுக்காக அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அதை அசம்பிள் பண்ணுறது இந்த நாடுகளில். ஏன்னா சீப்பர் லேபர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மெக்சிகோவில், ஈஸ்டர்ன் யூரோப்பில். தென் அவங்க வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய R&D டிபார்ட்மெண்ட் யூஎஸ்ஏலையும் மேனுஃபேக்சரிங் சைனாலேயும் அதை அசம்பிள் பண்ணுறது மெக்சிகோ, ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் எம்என்சிஸ் பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கான கால் சென்டர்ஸ் லொக்கேஷன் பார்த்தா மேக்ஸிமம் இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ கால் சென்டர் பீப்புள் ஹையர் பண்ணுறது மேக்ஸிமம் இந்தியன்ஸ். ஆல் ஓவர் த வேர்ல்டும் கால் சென்டர்ஸ் இருப்பாங்க. பட் தே வில் சே தே ஆர் வெரி க்ளோஸ் டு தேர் லொக்கேஷன். அந்த மாதிரி தான் கால் சென்டர் பீப்புள் தே வில் ஸ்பீக். ஸோ த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு globally. அந்த ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பண்ணி globally they will connect that one. ஸோ சைனா இருந்து ஃபைண்ட் சீப் மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன். சைனா வந்து அவங்களுக்கு சீப் மேனுஃபேக்சரிங் லொக்கேஷனாக இருக்கும். அதை வந்து மெக்சிகோக்கும் ஈஸ்டர்ன் யூரோப்புக்கும் அவங்க அனுப்பி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. பட் R&D டிபார்ட்மெண்ட் பார்த்தா யூஎஸ், யூரோப் இருக்கும். தென் அவங்களுடைய இங்கிலீஷ் வெல் நோன் இந்தியன் இங்கிலீஷ் பீப்புளை வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்காக அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் ப்ளூ பிரிண்ட் ஃபார் எம்என்சிஸ். அவங்க பண்ணுறது சைனா மூலமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு 2 நாடு. பட் அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துப்பாங்க. தென் அதை சேல்ஸ் பண்ணுறக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்தியன் பீப்புளை, ஆஸ் வெல் ஆஸ் த கஸ்டமர் கேர் சர்வீஸையும் இந்தியன் பீப்புள் தேல் யூஸ். ஸோ 50 to 60% தான் அவங்களோட காஸ்ட் இருக்கும் ஃபார் எம்என்சிஸ். அதுக்கப்புறம் அவங்க டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட் எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதை வச்சு அவங்க பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆஃப் ஈச் கண்ட்ரி. ஒவ்வொரு நாட்டுக்கும் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதை பொறுத்து தான் அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு தே வில் டிசைட். தென் தே வில் லுக்கிங் ஃபார் த சீப்பர் லேபர். அவங்களோட லாபத்தில் ஒரு கால்வாசி கூட லேபர்ஸ்க்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் லேபர்ஸை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் டைமிங் தே வில் டேக் அவுட் த ஒர்க். எதுக்காக அப்படின்னா டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட். அவங்களுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா, தே வில் பிரிங் நியூ மெஷின்ஸ் அந்த அப் டு டேட். அந்தந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி நியூ மெஷினரிஸ் கொண்டு வருவாங்க டு பிரிங் த ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுடைய தேவையை வந்து கோப்பப் பண்ண முடியும் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தே வில் இன்ட்ரடியூஸ். ஸோ தே வில் ஈஸிலி செல் their products all over the world with new technologies and new techniques with a maximum profit. This is the main thing of MNC. So they are interlinking this production across the countries. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் they will interlink. So one important example, Cargill Foods. இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அமெரிக்கன் எம்என்சி. அவங்க என்ன மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சேல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மெயின் திங் பர்ச்சேசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கிரெயின்ஸ். அவங்க வாங்கி லைக் அமேசான் மாதிரி விற்கிற திங்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மெயின்லி தே வில் டூ தட் ஒன். பாம் ஆயில், trading in energy, they will do that one. Steel and transport, the raising of livestock, producing food ingredients, glucose syrup, vegetable oils, processed food and industrial use. இதெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் அவங்க சேல்ஸ், அதாவது அவங்களோட டிரான்சாக்ஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங். ஹியர் எனர்ஜி மீன்ஸ் பவர் சப்ளை, ஸ்டீல் அண்ட் டிரான்ஸ்போர்ட், லைவ் ஸ்டாக்னா கேட்டல்ஸ் கால்நடைகள், ஃபுட் இன்க்ரீடியன்ஸையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, குளுக்கோஸ் சிரப்பு அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக இது எல்லாமே பண்ணுறது கார்கில் ஃபுட்ஸோட வேலை. இது அமெரிக்கன் கம்பெனி. அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவில் அவங்க கால் பதிக்கணுன்னா தே வாண்ட் சம் மார்க்கெட். சடன்லி தே கான்ட் டூ எனி திங். அப்போ பராக் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் ஃபுட் கம்பெனி. இங்கே சக்தி மசாலா, ஆச்சி மசாலா இருக்க மாதிரி இட்ஸ் அ ஃபேமஸ் இன் நார்த் இந்தியா. ஸோ அவங்க வாங்கிட்டா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் த கார்கில் டு அப்ரோச் த கஸ்டமர்ஸ். அப்போ என்ன பண்ணாங்க, இட்ஸ் அ வெல் ரெப்யூட்டட் ஃபுட் கம்பெனி இன் நார்த் இந்தியா. அவங்க ஹோல் கண்ட்ரோலை வந்து இவங்க வந்து வாங்கிட்டாங்க. கார்கில் தே காட். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு கெட் த
customers. Cargill is now the largest producer of edible oil in India with the capacity to make 5 million pouches daily. அப்போ 5 million pouches they are producing means இவங்களுடைய total customers-உம் இவங்க கண்ட்ரோலில். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு கண்ட்ரோல் அண்ட் ஈஸி ஃபார் த மார்க்கெட்டிங் ஆல்சோ. இந்த மாதிரி தான் எம்என்சிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய லார்ஜ் நெட்வொர்க்கை வந்து டெவலப் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு டெவலப்டு ஒரு கம்பெனிஸ் இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுடைய நெட்வொர்க்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. MNCs get products from small manufacturers. இந்த MNCs எல்லாமே அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன ஸ்மால் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேருந்து சம் ப்ராடக்ட்ஸ் தே வில் கெட். அதை அசம்பிள் பண்ணி அவங்க பிராண்ட் நேம் வச்சு விற்பாங்க. இதுதான் MNCஸோட ஒர்க். அந்த மாதிரி என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா கார்மெண்ட்ஸ், துணி, ஃபுட்வேர், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ், லோக்கல் கம்பெனிஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி தே வில் ஃபிக்ஸ் their brand name, quality, quantity, price, everything it will be fixed by the MNCs. They spread their production collaboration with local producers globally because அவங்க globally எல்லா இடத்துலையும் அவங்களே தயாரிக்க முடியாது. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி they will select the producers, அவங்களோட டைப் வச்சுப்பாங்க, ப்ராடக்ட்ஸை வாங்கி and they will fix the quality, quantity and price with the brand name. So production in these widely dispersed, அதை பிரித்து dispersed location is getting interlinked. அதை வந்து interlink பண்ணிடுவாங்க. ஸோ ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஃபாரின் ட்ரேட் எப்படி ஆரம்பிச்சது? இன்டகிரேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவங்க கேப்சர் பண்ணினதே அவங்களோட ட்ரேடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான். அதில் தான் காலனிஸ் ஆல்சோ இட் ஸ்டார்டட். ஸோ இப்படி வர்றவங்க அப்படியே இன்டர்லிங்க்டு, இட்ஸ் இன்டர்லிங்கிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இந்த வழியாக த்ரூ தேட் அட்லாண்டிக் ஓஷன் வழியாக இப்படி உள்ளே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்டர்லிங்க் பண்ணாங்க. ஸோ திஸ் லேட்டர் ஆன்வர்ட்ஸ் இப்போ வந்து குளோபலைசேஷனாக மாறிடுச்சு. ஸோ முன்னாடி அவங்க காலனிஸ்க்கு, அவங்களோட காலனிஸ்குள்ளே அந்த இன்டர்லிங்கிங் ட்ரேட் இருந்தது. பட் நவ் இட்ஸ் நாட் லைக் தட். But through MNCs, they are interlinking all over the countries. So producers அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நாட்டில் அவங்க லொக்கேஷனில் மட்டும்தான் வைக்கணும்னு கிடையாது. பட் ஆல் ஓவர் த ஏரியா they can compete and they can sell their product through this globalization. ஸோ பையர்ஸும் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அந்த இருக்கிறத மட்டும்தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. they can import the goods from all over the world. அவங்களுக்கு எது சீப்பாக இருக்கோ இட்ஸ் எ பாசிபிலிட்டி. செல்லரும் வெளிநாட்டுக்கு விற்க முடியும், பையரும் வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ ஈஸி வே ஆஃப் கனெக்டிங் தி ப்ராடக்ட்ஸ். ஸோ சைனீஸ் டாய்ஸ் இன் இந்தியாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சைனீஸ் டாய்ஸ் தான் இருக்குது. இட் டச்டு 70 to 80% ஆஃப் இந்தியன் மார்க்கெட். நம்ம இந்தியன் ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது த ப்ரைஸ் இஸ் வெரி லெஸ்ட். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ அதனோட ரிசல்ட் என்னென்னா இந்தியன் டாய்ஸ் செல்லிங் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ தே ஆர் ஃபேஸிங் லாஸ். இந்த இம்பேக்ட், குளோபலைசேஷனோட இம்பேக்ட்டு ஒன் வே வந்து இட்ஸ் அ ப்ராஃபிட் ஃபார் த பையர்ஸ். பட் செல்லர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோன்னா தே ஆர் ஃபேஸிங் லாஸ். ஏன்னா டோட்டல் மார்க்கெட்டையும் இந்த சைனீஸ் டாய்ஸ் பிடிச்சிருச்சு. ஸோ இவங்க வந்து அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிரும், அவங்க சேல்ஸும் குறைஞ்சிரும். ஸோ இவங்களோட லைஃப் பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டவுன். ஸோ த்ரூ திஸ் குளோபலைசேஷன் திஸ் கூட்ஸ் ட்ராவல் வந்து எப்படி போகும்? ஒரு மார்க்கெட்லேருந்து இன்னொரு மார்க்கெட் போகும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு காம்படிஷனை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ thousands of miles தாண்டி கூட ஒரு காம்படிஷனை கொடுக்குது இந்த குளோபலைசேஷன். ஸோ லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் தே ஹாவ் டு ரெடியூஸ் த ப்ரைஸ் பிகாஸ் அவங்க உலகத்துலேருந்து வர எல்லா ப்ராடக்டையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ தட் ப்ராடக்ட் காம்படிஷன் இஸ் மோர். Even though it is from thousands of miles and it is coming from other country, we have to face this one. So foreign trade does result in connecting the market or integrating of market in different countries. So ஒரு நாட்டோட ப்ராடக்ட் இன்னொரு நாட்டோட ப்ராடக்டோட விலையை நிர்ணயிக்கிறதுக்கு முக்கியமாக அமையுது பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன். So globalization is a process of rapid integration or interconnection between the countries. It's one example. This picture is given here. இது
எப்படி ஒவ்வொரு நாட்டோட ஒரு நாடு எப்படி இன்டர்லிங்க் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். இங்கேருந்து நம்ம கொடுத்தோன்னா அந்த ப்ராடக்ட் இங்கே வரும், அந்த ப்ராடக்ட் அங்கேருந்து இங்கே வரும், இங்கே வரும். ஸோ இட்ஸ் இன்டர்கனெக்டிங் all over the countries. So one more profit, if you see the globalization, people usually move from one country to another in search of எதுக்காக போகிறாங்க, a better income they are earning, better jobs and better education. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உங்களுக்கு பெட்டரான லைஃப் ஸ்டைல் வர்றதுக்காக they can easily go for the better options. So however there has not been much increase in the movement of people between countries due to various restrictions. But anyhow இந்த மாதிரி போகிறதுலையும் சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிட்வீன் சில நாடுகளுக்குள்ளே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் சில சமயம் போக முடியாமையும் போகும். பட் இட்ஸ் கிவிங் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் த பீப்புள் காமன்லி இஃப் யூ திங்க். ஸோ குளோபலைசேஷன் மூலமாக என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆகுது, இட்ஸ் எனேபிளிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் க்ரோயிங் அப் மோர் பிகாஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு உள்நாட்டிலேயே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாமே டெவலப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் திஸ் குளோபலைசேஷன். அண்ட் ஐடி விங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஆல்சோ, இட்ஸ் டெவலப்பிங் a lot because of globalization.